ஹாய் மக்களே, வாங்க மக்களே, நான் உங்கள் அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் நார்மலாக எல்லோரும் செய்கிறது தான். ஆனால் சில பேர் தண்ணி ஊற்றி செய்வாங்க இல்லையா? நான் தண்ணி ஊற்றாமல் செய்ய போகிறேன், அவ்வளோதாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்குவோம். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுக்குவோம். நம்ம வீடியோவுக்கு வாங்கங்க. எல்லோரும் இந்த மாதிரி நான் செய்கிற சமையலில் ஏதாவது குத்தம் குறை இருந்தாலும் சொல்லுங்கள் என்கிட்ட, ஓகேங்களா? இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க பண்ண போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானால் தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப காந்திடாமல் கொள்ளாமல் நான் டக்குன்னு சீக்கிரமாக பொரியும். இந்த பாருங்கள், சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுப்போங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேங்க. பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறேங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன், பூண்டை தட்டி போட்டுக்கிறேன். இது அப்படியே பொன்னிறமாக இருக்கணுங்க, காந்திடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. இப்போது 2 பல்லாரி வெங்காயம் நான் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அந்த பல்லாரி வெங்காயத்தை அதில் போட்டுக்கிறேன். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணுங்க. ரொம்ப காந்தெல்லாம் வேணாம், மீடியமாக கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இதோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் நல்லா பழுத்த தக்காளி பழம் 2 தக்காளி பழம் போடுறேங்க. இந்த தக்காளி தக்காளி பழம் வதங்கணுங்க. நல்லா அந்த தோல்லாம் சுருங்கி நல்லபடியாக வதங்கணும். அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும், அதனால தான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்குங்க. இப்போ உள்ள தக்காளிலாம் வதங்கவே மாட்டேங்குதுங்க, அப்படியே கல் மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இதுமாரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டு அந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க இது நல்லா வதங்கிறதுக்கு. அப்படியே நல்லா வதங்கட்டும். பாப்பா பாருங்களேன், தக்காளி எந்த அளவு நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. ஏன்னா நம்ம கத்திரிக்காய்க்கு தண்ணிலாம் ஊற்ற போகிறது கிடையாதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் வள்ளி எண்ணெய் சட்டியில் போட்டுப்போங்க. இந்த கத்திரிக்காவை நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்தில் அப்படியே போட்டு பசைஞ்சு சாப்பிடலாங்க. உண்மையிலே அவ்வளோ ஜூஸியாக நல்லா இருக்குங்க. நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நல்லா போட்டு பசைஞ்சு சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாங்க. இது நம்ம எங்கே ட்ராவலுக்கு போகிறப்ப கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். சப்பாத்தியோடு நல்லாயிருக்குங்க, வீணாகலாம் போகாதுங்க. இதை நல்லா அப்படியே பரட்டிப்போங்க. நல்லா அதோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், அந்த அளவு பரட்டிப்போங்க. இப்போதைக்கு நான் கொஞ்சோண்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுறேங்க. வீடியோவில் ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள். நான் புதுசாக தாங்க வீடியோ போடுறேன். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. இந்த மிளகாத்தூள் நான் நான்வெஜ்ஜுக்கு சமைக்கிற மிளகாத்தூளுங்க. நார்மலாக சாம்பார் புளி குழம்புக்கு வேறு மிளகாத்தூள். இதில் நான் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் அதிகமாக போட்டு செய்வாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜு நம்ம மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் வச்சாக்கா இந்த மிளகாத்தூள் போட்டால் கடையிலேருந்து மற்ற மசாலாலாம் போடவே வேணாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மிளகாத்தூள். இது தேவையானாலும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால் பார்த்து உப்பு போடுங்க. நான் அப்போதைக்கு கம்மியாக தக்காளி வதங்கிறதுக்கு தான் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. அவ்வளவு தாங்க. இதை நல்லா அப்படியே 2 பெரட்டி அப்படியே இவங்கள மூடி வச்சிட வேண்டியது தாங்க. நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. தண்ணிக்கினி ஒன்று ஊற்ற போகிறது கிடையாதுங்க. அப்படியே எல்லாத்தோடய மிக்ஸ் பண்ணி இவங்கள அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வதங்கி வருது பார்த்தீங்களா? இது இன்னும் நல்லா சுருளை வதங்கணும். அதனால் அப்படியே மூடி வச்சுருவோங்க. மூடிட்டு இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிட்றேங்க. இதை பாருங்கள், அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சிட்றேன் நான். சரிங்களா? இப்படியே இருக்கட்டுங்க. இது கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? நல்லா வதங்கியிருக்கு. நல்லா இந்த தக்காளியோட தண்ணி, நம்ம உப்பு போட்டோம் இல்லைங்களா? அந்த உப்போட தண்ணி இதவே இதுக்கு போதுங்க. நம்ம தண்ணிக்கினி எதுவுமே ஊற்ற வேண்டாம். நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க. இந்த பெருஞ்சீரகம் பூண்டெல்லாம் போட்டோம் இல்லைங்களா? நல்லா கமகமன்னு வீடே மணக்குதுங்க. இன்னொரு 5 நிமிஷம் ஆகணுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் அப்படியே வதங்கிடுவோம். நான் வந்து அடுப்பை பாருங்கள், இன்னமும் சிம்மிலே தான் வச்சுருக்கிறேன். ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மிலே இருக்கட்டும். சரிங்களா? பாருங்கள், அப்படியே தாங்க இருக்குது. ஹையிலலாம் வைக்காதீங்க. இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும், பார்ப்போம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போங்க. ஆஹா, இவ்வளோ மணக்குது. வாங்க, 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா குழவாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா குழவாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய். இது வந்து தயிர் சாதத்தில் வச்சு கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட வேண்டியதாங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஓகே பாய்.